February 3, 2023 கர்நாடக மாநிலத்துல சீனப்பனஹள்ளி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் மஞ்சுநாத். இவருக்கு 27 வயது. இந்த மஞ்சுநாத்துக்கு February 3 தான் பர்த்டே. அதனால தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து குனிக்கல் அப்படிங்கிற டவுன்ல போயிட்டு பார்ட்டி பண்றாரு. பார்ட்டி பண்றவரு இரவு 9 மணி ஆன உடனே நான் உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பார்ட்டியை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. தன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் இவன் ஏன் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு. ஏன்னா இந்த மஞ்சுநாத்துக்கு திருமணமாகி சில மாதங்கள் தான் இருந்தது. அதனால தன்னுடைய இளம் மனைவியை காக்க வைக்க கூடாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புறான். மஞ்சுநாத் நினைச்ச மாதிரியே அவங்களுடைய மனைவி அங்க காத்திருந்தாங்க. சாப்பிடாம 2 பேர் சேர்ந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இவங்க பேசிட்டு தனிமையில இருந்தாங்க. சரியா நைட்டு 12 மணிக்கு இந்த 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மஞ்சுநாத்துக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அட்டன் பண்றாரு. தன்னுடைய மனைவி பக்கத்துல அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள எழுப்ப வேணாம் அப்படின்னு தான் மட்டும் சத்தம் போடாம வெளியில வந்து தன்னுடைய பைக் எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டார். ஒரு 2-3 மணிக்கு மேல அவங்களுடைய மனைவி ஹர்ஷிதா எழுந்து பாக்குறாங்க. பெட்ல படுத்துட்டு இருந்த தன்னுடைய கணவனை காணா. எங்க போயிருப்பாரு அப்படிங்கிறது தெரியல. அந்த வீட்டுல ஒரு பாட்டியும் இருந்தாங்க. அந்த பாட்டியை எழுப்பி இந்த மாதிரி மஞ்சுநாத் எங்க போனாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது பாட்டிக்கும் தெரியல. சரின்னு இந்த ஹர்ஷிதா என்ன முடிவு பண்றாங்கன்னா, இன்னைக்கு பர்த்டே இல்லையா, அதனால ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருக்க மாட்டாங்க, மறுபடியும் பார்ட்டி பண்ண போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்களும் படுத்துட்டாங்க. ஆனா அடுத்த நாள் இந்த மஞ்சுநாத்துக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த ஹர்ஷிதாவுக்கும் பாட்டிக்கும் தெரிய வருது. அவங்க 2 பேரும் உறைஞ்சு போறாங்க. அவங்க மட்டும் இல்ல, கர்நாடக மாநிலத்தையே உழுக்குன ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மஞ்சுநாத்துக்கு என்ன ஆனது, அவர் எங்க போயிருப்பார், அதுவும் பர்த்டே அன்னைக்கு தன்னுடைய மனைவிக்கு தெரியாம வெளியில எங்க போயிருப்பாரு அப்படிங்கிற நிறைய மர்ம முடிச்சுகள் இந்த கிரைம் கேஸ்ல இருந்தது. மஞ்சுநாத்துக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சுநாத் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மஞ்சுநாத்துக்கு அவங்க சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே தவறி போயிடுறாங்க. அதனால அவங்க பாட்டி வீட்டுல தான் வளர்றாரு. ஒரே ஒரு பையன். அப்பா அம்மா இல்லாம வளர்ந்ததுனால அவங்க பாட்டி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டிக்கும் இந்த மஞ்சுநாத்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பொறுப்பான பையன். அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால ஊதாரித்தனமா அவன் எங்கேயும் போறதும் கிடையாது, எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் கத்துக்கிட்டதும் கிடையாது. பாட்டி மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. பாட்டியை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலயே அங்கேயே ஸ்கூல் படிச்சாரு. பக்கத்திலேயே அவர் காலேஜும் முடிச்சுட்டு இவருக்கு வெளியூர்லாம், அதாவது பாம்பே, பெங்களூர், இந்த மாதிரி சிட்டிகள்லாம் இவருக்கு வேலை கிடைச்சிருந்தும் கூட பாட்டியை பார்த்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக பக்கத்துல ஒரு டவுன்லயே கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு குறைவான சம்பளமா இருந்தாலும் அந்த சம்பளத்திலையும் சேவிங்ஸ் பண்ணிட்டு பாட்டியை அவ்வளோ அற்புதமா கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த கிராமத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் மஞ்சுநாத்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 26 வயசு பையன், எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் இல்லாம பாட்டி மேல இவ்வளோ அன்பா, இவ்வளோ மரியாதையா பாட்டிக்காகவே இந்த